ஆம்புளையில இருந்து பொம்பளைய படைச்ச ஹவ்வாவை படைச்ச அல்லாவுக்கு அது முடியாதா? எதுல இருந்து படைச்சான்? ஒண்ணுமில்லாத உன்னை படைச்ச இறைவனுக்கு ஒரு பிள்ளையை தர முடியாதா? அப்ப உறுதியான நம்பிக்கைன்னா சும்மா அல்லாஹ்வ மனுஷன் மாதிரி நினைக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? பிற மதத்துக்காரங்க என்ன செய்வாங்க? கடவுள்மாங்க. கடவுள் சிலைக்கு முன்னாடி அவனே என்ன செய்வாங்க? நீ எல்லாம் ஒரு கல்லு, நீ எல்லாம் கடவுளா? ஏடா எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் பேசுவாங்க. கடவுள்னு ஒரு சிலையை வச்சுக்கிடுவாங்க. அந்த கடவுளை வச்சுக்கிற ஒழுங்கா தரல உடைச்சு போட்டு போயிருவனே. இப்படியாகத்தான் அந்த நம்பிக்கைக்கு நிகராக நம்ம அல்லாஹ் நம்பிக்கை இருக்கே தவிர அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிற நம்பிக்கையா இருக்குதா? அல்லாஹ் பிள்ளைய கொடுத்தான், பிள்ளைய மட்டும் கொடுக்கல, பேர் வச்சு கொடுக்கறான். அல்லாஹ்வே பெயர் வச்சு கொடுத்த குழந்தை யாரு? ஜக்கரியா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியாவே யஹ்யா என்கிற பெயரை சூட்டி உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு நற்செய்தி சொல்கிறேன். இந்த மாதிரி பேர் உலகத்தில் இதுவரைக்கும் யாருக்கும் வச்சது கிடையாது. லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா. இந்த பேர் யஹ்யாங்கிற பேர் இதுக்கு முந்தி உலகத்தில் யாருக்கும் இருந்தது இல்ல. அந்த பேரை வைத்து உனக்கு பிள்ளையை தர்றேன். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சான்? அல்லாஹ் ஜக்கரியா நபிக்கு பிள்ளையாக கொடுத்தான். இது எதுக்கு நம்ம சொல்றோம்? பிள்ளைய கொடுத்த எப்ப கொடுத்தான், எந்த நிலையில் கொடுத்தான், ஏன் கொடுத்தான்? அப்ப அல்லாஹ் யார் என்று அவர் நம்பினார். அல்லாஹ்வுக்கு ஏழும் நம்பினார். இந்த மாதிரி நம்ப வேண்டும். நமக்கு எது முடியுதோ, உதாரணமா எடுத்துக்கொண்டால் நீங்க ஒரு சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறேன்னு வைங்க. நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கும்போது எப்படி கேட்பீங்க? அல்லாஹ் ஒரு பெட்டி கடை வைக்கிறதுக்கு உதவி செய்யலான்னு கேட்பீங்க. விளங்குதா? ஒரு மளிகை கடை வைக்கிறதுக்கு, ஒரு அரபு நாட்டு விசாவுக்கு நீங்க கேட்கிற ரேஞ்ச் எப்படி இருக்கு? நம்ம தரம் இதான் இருக்குது. நம்ம ஒரு 10,000 கேட்கலாம், ஒரு 20,000 கேட்கலாம். கோடிக்கணக்கில் அல்லாஹ்ட்ட கேட்க முடியுமா? நம்ம நினைக்கிறது. நம்ம இருக்கிற இந்த ரேஞ்சில இருந்து கோடி சொன்ன எப்படி ஆகுறது நம்ம கணக்கு. கோடி சொன்ன ஆகுறா இருந்தா லட்சாதிபதியா இருந்தா தான் கோடி சொன்ன ஆக முடியும். கோடி சொன்னா பல கோடிய அதிபராக ஆக முடியும். நம்ம சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிக்கிறோம். நம்ம மேல வர்றதா இருந்தா என்ன எவ்வளவுக்கு முடியும்? 1000 ரூபாய் வச்சுக்கணும், ஒரு 2000 ரூபாய்க்கு வரலாம். 2000 ரூபாய் இருக்குன்னு ஒரு 10,000 ரேஞ்சுக்கு போயிட முடியும். 1000 ரூபாய் வச்சுக்கிறவன் அடுத்த மாசத்துல கோடி சொன்னான்னு ஆசைப்படுவானா? முடியும் நினைக்குவானா? நம்பிக்கை வருமா? வராது. ஆனால் நீங்கள் இறைவனை மெய்யாகவே நம்பினால் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியும். இறைவா, சாப்பாடு கஷ்டப்படுறேன், எனக்கு கோடி கோடியா கொடுத்த மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பாக்கியத்தை கூட அல்லான்னு கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் ஒரு ஆகு என்ற கட்டளை தான், அவ்வளவுதான், ஆகிவிடுவீர்கள். ஆகு என்ற கட்டளை போடுவான். அப்ப கேட்கவே பயப்படுறோம். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும்போது எப்படி கேட்கறது? நம்ம ஒரு மனுஷன் மாதிரி அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய சக்திக்கு ஒரு எல்லையை போட்டுக்கிட்டு நம்ம இதுக்கு மேல எப்படி கேட்கறது? மனுஷன் போய் எப்படி கேளு. ஒருத்தர் போய் கேட்க போறோம், ஆளுக்கு தகுந்த மாதிரி கேட்போம். வசதியானவனா இருந்தா ஒரு 100 ரூபா கொடுங்கன்னு கேட்போம். ஒரு ஏழைகிட்ட இருந்தா ஒரு 2 ரூபா கொடுங்கன்னு கேட்போம். இது ஓகே, அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி கேளு, அது சரி. நீ யார்கிட்ட கேட்கிற? உன்னை படைச்ச இறைவன்கிட்ட கேட்கிற. அவனுக்கு கொடுத்தா குறைஞ்சு போயிருமா? எனக்கு கொடுத்தா குறைஞ்சு போயிடும். என்கிட்ட 1000 ரூபாய் கேட்கறீங்கன்னா என்கிட்ட 2000 ரூபாய் இருந்து ஒரு 1000 கொடுத்தா 1000 குறைஞ்சு போயிருது. என் இறைவன்கிட்ட கேட்டு கொடுத்தா குறைஞ்சு போயிருமா? அவன் இருக்கிறத கொடுக்கிறவனா? உத்தரவுல கொடுக்கிறவன். இப்படியான முறையில் நம்ம இறைவனை எத்தனை பேர் நம்புகிறோம்? இதுதான் உறுதிங்கிறது. இந்த மாதிரி அசைக்க முடியக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான்னா இருக்கிறான் அப்படி நம்ப வேண்டும். அப்பதான் உலகத்துல எந்த சக்திக்கு நம்ம அஞ்ச மாட்டோம். மலக்குமார்கள் சொல்றாங்கல்ல, இப்படி இருந்து பாருங்க, நீ பயப்பட மாட்டீங்க. நம்ம பயப்படுறோம். அதுவே ஆதாரம் இருக்கு. நம்மள்ட்ட உறுதி இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம்? எதை கண்டாலும் பயம், எதை கண்டாலும் கவலை. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் மலக்குமார்கள் நம்மகிட்ட சொல்லலன்னு அர்த்தம். ஏன் சொல்லல? உறுதி இல்லைன்னு அர்த்தம். உறுதி இருந்திருக்குமையானால் மலக்குமார்கள் சொல்லி இருப்பார்களே, ஆனால் உங்களுக்கு அச்சம் வராது, கவலை வந்து இருக்காது. அதுக்கு பயப்படுறீங்க, இதுக்கு பயப்படுறீங்க, மாட்ட இருக்க கூடாது, ஆட்டாடு கூடானா என்னடா செய்வேன் கேட்கிற, நெஞ்ச நிமித்தி கேட்கிற அளவுக்கு தைரியமா இருக்கிறோமா? அப்படி அளவுக்கு இருந்தால் தான் உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? உறுதி இருக்குது என்று அர்த்தம். மூசா நபி அவர்கள் ஃபிரௌனுக்கு சத்தியத்தை சொல்றாங்க. ஃபிரௌன் ஆதிக்க சாதியா இருக்கிறான், பெரிய ஒரு சர்வ வல்லமை மிக்கவனாக அந்த காலத்தில் இருக்கிறான். எந்த அளவுக்கு அந்த வல்லமை இருந்தது? ஆனா ரப்புக்கும் ஆலா, நான் தான் பெரிய கடவுள்னு சொன்னான். அந்த மக்கள் பல கடவுளை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள்கிட்ட போய் நீங்க வணங்குறதுலாம் சின்ன கடவுள், கும்பிடுதும் பெருசு நான் தான். ஆனா ரப்புக்கும் ஆலா, நான் தான் உங்களுக்கு பெரிய கடவுள் என்று யார் சொன்னா? ஃபிரௌன் சொன்னான்.
அப்படியான ஃபிரௌனை எதிர்த்து நபிகள் மூசா நபி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். பலவித துன்பம், பலவித கொடுமை, பலவித அடக்குமுறை, இவ்வளவுக்கு ஆளாகி துன்பங்கள்லாம் சகிக்க முடியாம போய் கடைசியா அந்த ஊரிலே வாழ முடியாத அளவுக்கு கொடுமை. மூசா நபி அவர்களுக்கும் அவருடைய சமுதாயமான இஸ்ரவேல் சமுதாயத்தினருக்கு அந்த ஃபிரௌனுடைய ஈஜிப்துல மிஸ்ர்ல வாழ முடியாத அளவுக்கு கொடுமை வரும் பொழுது தப்பிச்சு ஓடுறாங்க. யாரு? அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் மூசா நபி அவர்கள் தன்னுடைய சபையை, தன்னுடைய சகாக்களை, தோழர்களை அழைத்துக் கொண்டு இரவா விட்டு ஓடுறாங்க. எங்கிட்ட ஓடி போயிருவோம், இவன் நாட்டில் இனிமே வாழ முடியாது, கொள்கையை காப்பாற்ற முடியாது, அழிச்சு தொலைச்சிருவான், எந்த ஒரு கொடூரமானவனா இருக்கிறான், கடுகளவு இறக்கமற்றவனா இருக்கிறான், மோடிக்கு மேல அப்பனா இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, கொந்தளிச்சு போய் ஒரு ஊரை விட்டு ஓடுறாங்க. ஓடும்போது அவன் ஆட்சியில் ஒன்று தெரியாம இருக்குமா? மூசாவும் அவருடைய கூட்டத்தார்களும் புறப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்த உடனே அவன் பின்னாடி விரட்டிக்கிட்டே வர்றான். புட்டி விட்டாத ஆட்கள் 50 பேரும் காலி பண்ணு, ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. நல்லா ஃபில்டர் பண்ணலாம். இப்ப ஊருக்குள்ளே கலந்து இருக்கும் போது நம்ம ஆள் யாரு அவன் ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க இயலாது. இப்ப தனியா பிரிஞ்சு போறாங்களே, இப்ப டோட்டல் ரவுண்டு கட்டி அடிச்சோம்னா முடிஞ்சு வச்சுக்கத. நல்ல வாய்ப்பு தந்து விட்டாங்கன்னு சொல்லி ஃபிரௌன் விரட்டிக்கிட்டே வர்றான். போனா எதுக்க கடல் எதிரில் என்ன செய்யறது, கடல் குறுக்கிடுகிறது. இந்த பக்கம் விரட்டிட்டு வர்றான். அப்ப இது கடல்னு வச்சுக்கிறங்க, இப்படி விரட்டிட்டு வர்றான். மூசா நபி இங்க வந்துட்டாங்க, இந்த பக்கம் கடல். இப்ப இப்படி போனா கடலை விழுந்து சாவணும், திரும்பினா அல்லது நின்றா அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு சாவணும், முடிஞ்சு வச்சுக்காத. மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, யா மூசா இன்னால முதரக்கூன், மூசாவை வசமா மாட்டிக்கிட்டோம். யார் சொல்றா? அந்த உம்மத்துகள்லாம் சொல்றாங்க. கடலை பாக்குறாங்க, இந்த பக்கம் ஃபிரௌனை பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, யா மூசா இன்னால முதரக்கூன், மூசாவே வசமாக சிக்கி கொண்டோம், நல்லா மாட்டிக்கிட்டோம், இனி தப்பிக்க வழி இல்லை. அப்படித்தான் நம்ம நினைப்போம். அப்படித்தான் அப்படி நம்ம நினைத்தோமையானால் உறுதி இல்லைன்னு அர்த்தம், இஸ்திகாமத் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் இருக்கிறான் என்பது, இதுக்கு மேல அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான்னு நீ நம்பணுமா இல்லையா? இது உண்மை. இங்கிட்டு போனாலும் மாட்டிக்கிறோம் தான், இங்கிட்டு போனாலும் நாசம் அழிஞ்சிருவோம் தான், அது உண்மை. அந்த உண்மைக்கு மேல இன்னொரு உண்மை என்னது, ஒருத்தன் இருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் நினைத்தால் இப்பவும் காப்பாற்றுவான். எப்ப காப்பாற்ற முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, தப்பிக்க வழியே கிடையாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அந்த இடத்திலும் அவன் காப்பாற்றுவான். அப்படி நம்பணுமா இல்லையா? அப்ப மூசா நபிட்ட வந்த அந்த மக்கள் இன்னால முதரக்கூன் என்று சொன்ன உடனே மூசா நபி சொன்னார்கள், கல்லா, சிக்கிக்கிறல. அவங்க சிக்கிக்கிட்டோம்னு சொன்னாங்க, மாட்டிக்கிட்டோம்னு சொன்னாங்க. மூசா நபி என்ன பதில் சொல்றாங்க, கல்லா, கிடையவே கிடையாது. இன்னமாய் ரப்பி, என்னோடு என் இறைவன் இருக்கிறான், சயஹதீன், அவன் வழி காட்டுவான். இப்ப வழி காட்டுவான். எனக்கு தப்பிக்க இயலாதுங்கிறீல்ல, இங்கிட்டும் போக இயலாது தானே, இங்கிட்டும் போக முடியாது தானே, மாட்டிக்கிட்டோம் தானே சொல்ற, கிடையாது. இன்னமாய் ரப்பி, என்னோடு என் இறைவன் இருக்கிறான், சயஹதீன், எனக்கு அவன் வழிகாட்டுவான். காட்டினானா இல்லையா? சொல்லி முடிச்சார். அல்லாஹ்ட்ட உத்தரவு வருது, ஃபதரிபி அஸாக்கல் பஹர, மூசாவே உன் கையில் இருக்கிற கைத்தடியால் இந்த கடல்ல ஒரு அடி போடு. ரெண்ட பிளக்கும் கடல், ஒவ்வொரு பிளவும் பெரிய மலை போல திரண்டு நிற்கும். நடுவில் காய்ந்து போன பாதையை நான் ஏற்படுத்துவேன். ஓடு, தப்பிச்சு ஓடு. ஓடுனாங்க. இவங்க அந்த கரையை கடக்கிற நடுவில் அந்த பாதை இருக்கு பாத்தீங்களா, ஆண்களுக்கு பெண்களுக்கு போட்டிருக்காங்க இந்த மாதிரி, இப்படியே போயிட்டே இருக்குது. போய் அவர் அந்த எண்டை அடைகிறாரு. இவங்க உள்ள நுழையிறாங்க. கடலை பிளந்த இறைவன் மூடிட்டான். காலி, ஃபிரௌன் காலி, ஃபிரௌனுடைய உம்மத்து காலி, அரசாங்கம் காலி, டோட்டல் காலி. மூசா நபி காப்பாற்றப்பட்டுறாங்க. இப்ப இதுல மேற்று என்ன? ஏன் நடக்காது என்ற நினைத்து அல்லாஹ் நம்ப மாட்டேங்கிறீங்க? எது நடக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அது மனித சக்திக்கு உட்பட்ட ஒரு நம்பிக்கை. ஒரு மருத்துவர் இருக்கிறார், ஒரு ஆளை கொண்டே நோயாளியை சேர்த்து விட்டீங்க, எல்லா டெஸ்டும் பண்ணிவிட்டான், அமெரிக்கா டாக்டர் வரைக்கும் வந்தாச்சு, பார்த்துட்டு இது சொந்தக்காரங்களாம் சொல்லி அனுப்பிடுங்கன்ட்டான். மேட்ரு என்ன? முடிய போகுது கதை, தேராது, முடியவும் செய்யலாம். நீ இறை நம்பிக்கை உள்ளவன் தான் என்ன செய்யணும்? யா அல்லாஹ் முடிய போகுதுன்னு சொல்றாங்க, முடியவும் செய்யலாம். நீ கொடுத்த மருத்துவ அறிவை வைத்தான் சொல்லுகிறார்கள். நீ நாடினால்
ஆகுகின்ற கட்டளையின் மூலம் அதை மாற்ற முடியும், குணமாக்க முடியும் என்று நம்பி நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யணுமா இல்லையா? அல்லாஹ் நாடினால் எல்லாத்துக்கும் இப்படி செய்வான்னு அர்த்தம் இல்ல. நமக்கு அந்த விதி இல்லாமல் இருந்து அல்லாஹ் நாடி இருந்தானேயானால் அல்லாஹ் குணமாக்குவான் என்று அல்லாஹ்விடத்துல பாரத்தை போட்டு அந்த நேரத்தில் கேட்போமா? அந்த நேரத்தில் டாக்டர் பிழைப்பார்னு சொல்ற வரைக்கும் தான் துவா. டாக்டர் பிழைக்க மாட்டார்னு சொன்னா துவா முடிச்சிடுறது. ஏன் பிழைக்க மாட்டார்ல, முடிஞ்சு வச்சுல கதை. டாக்டர் சொல்லிட்டார், அல்லாஹ் டாக்டர். அப்ப டாக்டர்கள் என்ன இறைவனான்னு கேட்கிறேன். அப்ப டாக்டர்கள் சொன்ன உடனே துவாவை நிப்பாட்டுறமே, ஏன் டாக்டருக்கு மிஞ்சி நல்லா செய்ய மாட்டானா? செஞ்சு காட்டலையா? எவ்வளவு அதிசயங்களை உலகத்துல அடக்கத்துக்கு தூக்கிட்டு போறாங்க. நம்ம விருதுநகர்ல பாடி செத்து போயிட்டாரு, 24 மணி நேரம் பிரிசர்லாம் வச்சுட்டானுங்க. அப்புறம் ஒண்ணு அடக்க கொண்டு போறாங்க. தூக்கிட்டு போய் அந்த சுடுகாட்டுக்கிட்ட நெருங்கணும்னு இப்படி ஆடுது உடம்பு. இது பாடி ஜனாசா, முஸ்லீம் அல்லாத ஒருத்தருடைய ஜனாசா தான். முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை சுடுகாட்டு கொண்டு போகும்போது அதுல பிரிசர்லாம் வச்சு 24 மணி நேரம் ஆகி போச்சு. இவர் டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துனா செத்துட்டாரு. அதுக்கு மேல அப்படி உசும்பி பார்த்தா ஆளு குறைச்சிட்டான். ஆளை எழுப்பிட்டு உட்காந்து எந்திரிச்சு உட்காரான். என்னப்பாச்சு எனக்குங்கிறான். அப்ப இது இறைவன் செஞ்சு காட்டலையா இது? அப்ப அல்லாஹ் நாடுனா டாக்டர்லாம் செத்தாருன்னு சர்டிபிகேட் கொடுத்தாலும் சாகாம ஆக்குவான். அவனுக்கு ஏலும் ஏலும் என்பது அப்பப்ப காட்டுறானா இல்லையா? பல சந்தர்ப்பங்களை காட்டுறான. இப்போ ஒரு கட்டட இடிபாடு இல்லைங்க, மௌலி வாக்கமா ஏதோ ஒரு இடத்துல இடிபாட்டுல 8 நாளைக்கு பிறகு ஒருத்தனை தூக்குனாங்க உசுரோட. 8 நாளைக்கு அவ்வளவு இடி உளுந்து அவ்வளவு கட்டணமா அமுங்கி போய் மூச்சு விட முடியாம, தண்ணி குடிக்க முடியாம, சாப்பாடு கிடைக்காம இப்படியே ஒருத்தன் கடந்தா என்ன கதிக்கு ஆளாவுறது? தேர்வானவன்லாம் எல்லாம் புணத்தை தேடித்தான் தோன்றாங்க. உசுரோட ஒருத்தன் எடுக்கிறாங்க வெளியே. அப்ப என்ன இதெல்லாம் இதை காட்டுகிறது? நமக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருந்து அவன் தனியா ஒரு டைரக்ஷன் பண்ணிட்டே இருக்கிறான். பல நேரங்களில் மனுஷ டைரக்ஷனோட ஒத்து போயிடும், சில நேரங்கள் அதுக்கு மாற்றமான டைரக்ஷனா இருக்கும். அப்ப அல்லாஹ் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவான். இப்படி என்ன பண்ணுமா இல்லையா? இதே மூசா நபிக்கு நடந்த மாதிரியான சம்பவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நடந்தது. இதே மாதிரி தான் விரண்டு ஓடுறாங்க. அவங்களும் மக்காவில் வசிக்க முடியாம இனிமே இந்த ஊர்ல வாழ முடியாது என்று சொல்லி அவங்க கஷ்டப்பட்டு திரட்டி அந்த மக்களை எல்லாம் மதீனாவுக்கு ஏற்கனவே அனுப்பிவிட்டு அவங்களும் தோழரும் மாத்திரம் என்ன செய்யறாங்க? ராத்திரியா ஊரை விட்டு ஓடுறாங்க. ஹிஜ்ரத்துன்னு பேரு. தப்பிச்சு தான் ஓடுறாங்க. பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். ஓட விடக்கூடாது, ஆளை காலி பண்ணணும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கு ஒரு ஆளை பேசி கடல் மார்க்கமா போய் ரூட்டை மாத்திக்கிது தந்திரம்லாம் பண்ணி ஒரு வழியாக போய் தவறு குகைக்கு வந்துட்டாங்க. இவங்களும் பின்னாடியே விரட்டுறாங்க. இந்த ஊர் வேற ஊருக்கு போய் அடைக்கலம் ஆயிட்டாருன்னா வலுவாயிருவாரு, வலுவாயிட்டு மக்களை திரட்டிடுவாரு. மக்களை திரட்டி கொண்டு வந்தாரையானால் நம்ம அவர் ஒரு பேஸ் பண்ண முடியாம போயிடும், போற வழியில் அமைக்கிட்டோம்னா கதை முடிஞ்சு போயிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விரட்டி கொண்டு வருகிறான். வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவங்க சவுர் குகையில ஒரு குகை ஓட்டை வழியா பார்த்தா உள்ள இருக்கும், இருட்டா இருக்குன்னு உள்ள போய் உட்காந்துட்டாங்க. இருட்டு குகைண்டா தானே இருக்கும், லைட்லாம் போட்டிருக்காரு. அப்ப எதிரிகள் வர்றாங்க, அங்க வரைக்கும் வந்துட்டாங்க, சவுரு குகை வரைக்கும் வந்துட்டாங்க. அங்க இருந்து பார்த்தால் எதிரியுடைய கால் தெரிகிறது. உள்ள இருட்டா இருந்ததுனால ரசூலுல்லாஹோ அபூபக்கரோ இருக்கிறது இவங்களுக்கு தெரியல. வெளியில வெளிச்சமா இருக்கும்ல, அவங்க கால் தெரிகிறது. ஆஹா, கால் தெரியுது. அபூபக்கர் பயப்படுறாங்க. என்னண்டு இந்த மாதிரி வந்துட்டாங்களே அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சு பார்த்தா உள்ள நுழைஞ்சு பார்த்தான்னு வைங்க, முடிச்சு கதை. மாட்டி இருந்தா அவன் ஜெயிச்சிருப்பான். அது திட்டத்துக்கு தான் வர்றான். அப்ப என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது யகூலு லி சாஹிபிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அல்லாஹ் குர்ஆன்ல இது சொல்லி காட்டுறான். தன்னுடைய தோழராகிய அபூபக்கருக்கு சொன்னார், லா தஹ்சன், பயப்படாத, கவலைப்படாத, இன்னல்லாஹ மஅனா, நம்மோட அல்லாஹ் இருக்கிறான். அவன் கால் தெரியுன்னு பாக்குறியா, அதையும் தாண்டி நம்மளை காப்பாற்றும். அவங்க கால் அங்க தெரிஞ்சாலும் சரி, அவனை உள்ள வரவிடாம ஆக்கி அவனை மனசை மாத்தி வேற எங்கிட்ட திருப்பி விட்டு நம்மளை பாதுகாப்பா கொண்டு போய் சேர்ப்பான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு இடத்துல சொன்ன வார்த்தை என்ன? இன்னல்லாஹ மஅனா, நம்மோட அல்லாஹ் இருக்கிறான், கவலைப்படாத. அப்ப கவலைப்படாத, என்னோட அல்லாஹ் இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதான உறுதிங்கிறது. நம்ம எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் தளர்ந்திரவே கூடாது. என்ன நினைக்கணும்? அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் உதவி நிச்சயமாக இருக்கிறது. எந்த கட்டத்திலும் உதவி வந்து சேரும். பத்ர் போர்ல கிடைச்ச வெற்றி அப்படி கிடைச்ச வெற்றி தானே.
இந்த பத்ர் போர் நடக்கும் பொழுது வெளியிலிருந்து ஒரு பார்வையாளராக இருந்து ஒரு மாடத்திலிருந்து அதை பார்த்தா என்ன முடிவுக்கு வருவான்? அரை மணி நேரத்துக்கு இவங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்கன்னு முடிவுக்கு வருவான். முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையும் அவங்களுடைய பலத்தையும்